விசிகாவுடைய தொல் திருமாவளவன் வந்து பிரதமர் மோடி கிட்டே பக்கத்தில் உட்காந்து ஐயா என்ன ஐயா அப்படின்ற மாதிரி பேசின மாதிரி கேள்விப்பட்டேன். நம்ம அவர் ரீசெண்டாக இப்போ வந்தார், சில நிவாரண திட்டங்களை வந்து அமல்படுத்தணுன்றதுக்காக வந்தார். தூத்துக்குடியில் போய் விமான நிலையத்தை ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் திடீர்னு கங்கைகொண்ட சோழபுரம் அப்படின்ற அரியலூர் பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்திருந்தாங்க. அங்கேயும் சில நிவாரண பகுதிகளாக வந்துருந்தார். அதே மாதிரி திமுக சேர்ந்த தங்கம் தென்னரசு வந்து ஜாயின் பண்ணிட்டு இருந்தார், திருமாவளவனும் ஜாயின் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு என்ன அங்கே என்ன வேலை மேடையில் வேலை அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எல்லாருக்கும் மத்தியிலையும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் எழுந்துட்டு இருக்கு. அவர் ஒரு நிவாரண பணிகளுக்காக போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலே கோ பேக் மோடின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், கருப்பு பலூன் வந்து ஏற்றி போராட்டங்கள் பண்ணுறது, ஆமாம், இப்படி தமிழ்நாட்டோட ஒரு கலாச்சாரமாக இருந்துச்சு, பண்பாடாக இருந்துச்சு அரசியலில். ஆனால் இப்போ என்னவா இருக்குன்னா கோ பேக்குன்னு சொன்னவங்க இன்னைக்கு கம் பேக்குன்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களோ, வாங்க ஐயா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. இப்போ இது வந்து இவர் மறைமுகமாக வந்து விசிகா தொல் திருமணம் பக்கத்தில் உட்காரதால இவர் ஒரு டீமில் கூட்டணியில் இருக்காரு. இப்போ அவங்களுக்கும் எதிர்த்து பண்ணுறாரா இல்லை அவங்க ஆதரவோடு இது பண்ணுறாரா? இது என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் வந்து எனக்கு கடுமையாக வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நாம் தமிழரோட திமுகவோட கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு வந்து திருமாவளவன் தான். இப்போ இந்த மீட்டிங்கில் ஏன் அவர் கலந்துக்கணும் அப்படின்ற கேள்வி எழுந்துட்டு இருக்கு.